ஐஎன்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு திரைப்படத்துக்கான விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பா பேசப்படக்கூடிய படமா அப்படின்னா கண்டிப்பாக பேச வேண்டிய படம் தாங்க இது. இந்த படத்தை எப்படின்னா நான் 100% சொல்றேங்க. நீங்க இந்த படத்தை நீங்க பார்க்க போகும்போது ஒரு கட்சிப்பை கையோட எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்க வெளியில வரும்போது அழுகாம யாருமே வரமாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலான ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். இதுல 2 விதமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதலாவதா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த படத்துக்கு முதல் முறையாக, அதாவது இசைஞானி இளையராஜா அப்படின்னாலே அவர் பெரிய ஞானி, அவருடைய மியூசிக்கே பயங்கர ஹிட் அடிக்கக்கூடியதான். அப்படி இலங்கை தமிழ் படத்துக்கு முதல் முறையாக வரலாற்றிலேயே இசையமைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை நம்ம இளையராஜா, இசைஞானி இளையராஜா அந்தோணி படத்திற்கு இசை அமைச்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இலங்கை தமிழ் படத்திலேயே அதிக அளவு செலவு செய்யப்பட்ட படமாக இந்த அந்தோணி படம் பேசப்பட்டிருக்குது. சரி, அந்தோணி படம் ஒரு கடலோர பகுதியில இருக்கக்கூடிய மீனவனுடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை அழகா எடுத்துரைச்சிருக்காங்க. இது முள்ளிவாய்க்கால் பகுதியில நடந்த அந்த இன படுகொலைக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சரி எமோஷனல் மட்டும்தானா அப்படின்னா அதுவும் இல்லைங்க. இதுல 2 வேறுபட்ட காதல் கதைகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கதாநாயகிகளுக்குமே 2 பேரை கொடுத்துட்டு அவங்க ஒரு அந்தோணி கேரக்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிளாஷ்பேக்கவும் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு கதாநாயகனுடைய காதல் கதையை சுவாரஸ்யமா 2யும் வேறுபட்ட கோணத்துல 2 ட்ராக்ல அழகா டைரக்டர் சொல்லி இருக்கிற விதம் தான் அந்தோணி படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தோடைய கதாநாயகனை பத்தி பேசி ஆகணும். இவரு எப்போதுமே இவருக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கடல் தான் அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம் எல்லாமே கடல் நம்பியதான் இருக்காரு. கடல்ல இவர் மிகப்பெரிய மீன் பிடிக்கிறதுல ரொம்பவே திறமைசாலி. அதனால அந்த ஊர் கிராமத்து மக்களுக்கு அந்தோணினா ஒரு ஸ்பெஷல். ஏன்னா மீன் அவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் மீனை போய் பிடிச்சிட்டு வருவாரு. எவ்வளவு ஆழமா இருந்தாலும் பயப்படாம போயிட்டு வருவாரு. அது கடல் அப்படி தன்னோட தாய் மடி மாதிரி அவர் வளர்ந்து விதமா இருக்குது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் கடலுக்கு போற அந்த டயத்துல ஒரு பொண்ணு அங்க இருந்ததை பார்த்துட்டு காப்பாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு தான் அந்தோணிக்கு பேரா இருக்கக்கூடியவங்க. அவங்க நளினி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா டிஜே பானு. இவங்க ஒரு மலையாளி ஆக்டர். சோ இவங்களும் இந்த படத்துல அற்புதமா தன்னுடைய கொடுத்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பேச்சா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்திருக்க டைலாக், இது எல்லாமே கம்மியா இருந்தாலும் அந்தந்த நேரத்துல கரெக்டா கச்சிதமா யதார்த்தமா அப்படியே பின்னிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்மள ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சிருந்தது அப்படிங்கறதா. இப்போ இவங்களை காப்பாத்திட்டு ஒரு ஃபாதரா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஃபாதர் கேரக்டர்ல யாருன்னா நிகழ்கள் ரவி ஆக்டிங் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி காப்பாத்தின ஃபாதர் இந்த மாதிரி இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, யாரு என்னன்னு நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல போக ஃபாதர் முடிவு பண்றாரு. ஓகே, 2 பேருக்குமே யாருமே இல்ல, அப்ப இவங்க 2 பேருமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது கேக்குறாங்க, சரிப்பா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு யாருமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது, உனக்கு அம்மா கொடுத்ததா கடல் தானே, உங்க அம்மா கொடுத்ததாவே நினைச்சுக்கோ அப்படின்னு ஃபாதர் சொல்லும் போது சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கும்போது அந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ 2 பேருமே கல்யாணம் பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இது ஒரு ட்ராக்ல காமிக்கிறாங்க. இன்னொரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு பிரசண்டா இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியா காமிக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு சீனை சொல்லி ஆகணுங்க. டைரக்டர் ரொம்ப மாசா வச்சிருப்பாங்க, நம்மள எப்படி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது என்னன்னா, இப்போ இலங்கை அகதிகள் எல்லாம் வெளிநாடுகளை போயிட்டு சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சீனை அங்க மையப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்தோனுடைய ஃப்ரெண்டு இலங்கை அகதிகளாக வெளிநாடுல போய் சம்பாரிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை பாக்குறதுக்கு தன்னுடைய குழந்தை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஹாப்பியா ஃபேமிலியோட என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்தோனி சில விஷயங்கள் கேட்பாரு. ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி பணத்தெல்லாம் இது பண்ற அப்படின்னும் போது, நம்ம அகதிகளா இருந்து ஊரு பேரு நாடு பேரு பாச தெரியாம அடிப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தானே. அப்போ இதுல கிடைக்கிற இந்த ஒரு நாள் சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த மெமரியே எனக்கு போதும்
அதை வச்சே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். மறுபடியும் நான் ஊருக்கு போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த நினைவோடையே நான் வந்து நாளை கழிச்சிடுவேன். இது போதும் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இலங்கை அகதிகள்லாம் வெளிநாடு போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா நிறைய சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனை, ஏக்கம், பிரிவு, காதல், இது எல்லாமே வந்து எவ்வளவு ஒரு வலியை கொடுக்கும், எவ்வளவு மனசுக்கு இதா இருக்கும். பொட்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு போய் சம்பாதிச்சுட்டு வந்து அதை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த, ஆழமான ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல டைரக்டர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஷேர் பண்ண நினைச்சேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது இந்த சீன்லாம் நீங்க பார்க்கும்போது அப்படியே நம்மள அறியாமையே தண்ணி ஊத்திரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அது உண்மையில நம்மள உணர வச்சிருக்கோம். அந்த இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, இவ்வளவு வலி இருக்கா, நம்ம இன மக்கள், தமிழ் இன மக்களும் இவ்வளவு இன்னும் வேதனையில இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா சொல்லியிருப்பாங்க. ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்கிறது கயல் வின்சென்ட். கயல் படத்துல ஹீரோவுக்கு கூடவே வந்து டிராவல் பண்ணுவாங்க. படம் முழுவதுமே வந்து அவர் ஃப்ரெண்டா வரும்போது அவரோட நிறைய பேசப்பட்டுச்சு. கயல் படத்துல ரொம்ப அற்புதமா நடிச்சாங்க. நிறைய கேரக்டர் ரோல்ஸ்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப முதல் தடவையாக அந்தோணி படத்துல நானும் இப்படி ஒரு திறமையை கொடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்ற சொல்ற அளவுக்கு பயங்கரமா நம்மளுக்கு அப்படியே ஒரு உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபீலிங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அட்டகாசமா வந்து இந்த படத்துல வந்து தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கி நான் ஒரு கதாநாயகன் அப்படின்னு தாண்டி அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் 2வது கதாநாயகனாக அசோக் அப்படின்ற கேரக்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இளமையான ஒரு இளைஞர், துடுதுடுப்பான ஒரு இளைஞர் மீனவனாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பேர் வந்துட்டு சுதர்ஷன். இவங்க வந்துட்டு தன்னுடைய காதலை வந்துட்டு சொல்ல விதமாக இருக்கட்டும், தயங்கி போய் சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்துட்டு தத்ரூபமாக நல்லா அவருடைய நேச்சுரலாக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்தோணிக்கும் இவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு எளியும் பூனையுமாவே இருப்பாங்க. பிறகு அந்தோணியுடைய கதையை கேட்டதுக்கு பிறகு தன்னை மீறி அவங்களே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார் அசோக். அந்த அசோக், அந்த சுதர்ஷனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யதார்த்தமாக நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சினிமா துறையில் பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறதா இந்த படத்து மூலமாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அசோக்கு பேர ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொண்ணு வந்து சௌமி. இவங்க வந்துட்டும் தன்னுடைய கொடுத்துருக்க கதாபாத்திரத்துக்கு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க தயங்கி வந்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த முகபாவனை இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இது கச்சிதமாக பொருந்திருக்குது. இந்த படத்துடைய இயக்குனர் 2 பேரையும் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சுகீர்தன் கிறிஸ்துராஜா மற்றும் ஜெனோஷன் ராஜேஸ்வர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. தன்னுடைய இன மக்களுடைய வேதனையும் வலியையும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஈழ தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு உலகம் எங்குமே வந்துட்டு அதை சொல்லணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய எண்ணம் போலவே இந்த படம் வந்து நல்ல வரவேற்பே பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த படத்தோடைய கேமராமேனை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கிராமத்தை வந்து எந்த அளவுக்கு இந்த கடலோர பகுதியாக இருக்கட்டும், அந்த இயற்கை சூழ்ந்த எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்மளையே அந்த யாழ்ப்பாண கிராமத்துக்குள்ளார கொண்டுட்டு போக அந்த ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய தாய் மண்ணை அவ்வளோ ஒரு அக்கறையோட எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், நம்மளே வந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து உணர வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேமராமேன் வந்து ரிஷி செல்வத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸம் கொடுத்துடலாம். கடைசியாக தயாரிப்பாளரை பற்றி பேசியே ஆகணும். ரமணா என்பவர் ஓசி ஃபிலிம் பேனரோட சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து கொடுத்துருக்காங்க. எங்களுடைய அந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலுடைய யதார்த்தமான அந்த படைப்புகளை வந்துட்டு அற்புதமாக நம்ம திரைக்கு வந்து காட்டியிருக்கிற விதம் வந்து ரொம்பவே வந்து பெருமையாகவும் இருக்குது, ரசிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நம்ம ஐஎம் டாக்ஸ் சார்பாக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய படைப்புகள் வந்து ஈழத்தமிழர்களை வைத்து இலங்கை தமிழ் படங்கள் வந்து நிறைய வரணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம்.